அந்த மிளகா எவ்வளவு காரமா இருக்கு மேடம். சார் எங்க ஊர்ல மோர் மிளகானா உப்பு போட்டு வச்சிருப்பாங்க. வெங்காயம் எப்படி சாப்பிட கூடாது? பச்சையா அந்த வெங்காயம் வெட்டி கொஞ்சம் லேசா வதக்கி சாப்பிடுங்க. சார் வெட்டப்போது மேடம் இந்த வெங்காயம் வெட்டப்போது தண்ணி எரியுதா? என்ன மேடம் வாயில் போட்டு வெட்டுங்க. எவ்வளவு எரியும் உங்களுக்கு? வாயில் எவ்வளவு எரியும்? வெங்காயத்தை வெட்டி மேடம் லேசா போட்டு வதக்கி சாப்பிட நல்ல ஸ்வீட்டா இருக்கும். சும்மா அந்த பச்சடி அது பச்சடி மேடம் வெங்காய பச்சடி பச்சை போடுங்க. என்ன நடக்கும் உடம்புல? வெங்காயம் மேடம் சாப்பிடுங்க. நல்லா வெட்டி லேசா வதக்கி சாப்பிடுங்க. நான் போய் இது பார்ப்பேன் சார் வெங்காயம் தோசை மேல கூட போடுவாங்க கூட மூடிடுவாங்க. அது அழகா லேசா வந்து அது இது பண்ணி நல்லா இருக்கும். ஸ்வீட்டா சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடுங்க. பச்சையா சாப்பிடுங்க. அது போய் முடியவே முடியாது. வயல்ல பிரச்சனை பண்ணோம். ஓகே மேடம் தேங்க்யூ. அதான் எனர்ஜி ஃபீல். எப்படி அவங்க எனர்ஜி ஹீட் பண்ண போடாம தொட்டாங்க ஹீட் பண்ணோம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. போ ஓகே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் 4 பகுதி 5 நோய் எதிர்ப்பான மூலக்காரணம். நான் root cause disease. கேஸ் இருக்கா சாப்பாடு. நெக்ஸ்ட் மேடம் பிளாக் கேன்சர் காஸ். நெக்ஸ்ட் வந்து சுகர் சாப்பாடு கனிய மேல செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் கொடுப்பாங்க. ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் அப்புறம் வந்து மேடம் இது பகுதி 6 உடல் மனம் மற்றும் ஆன்மா. அவ்வளவுதான். சரி யார் இது தலை வலிக்குது? தலை இங்கே வலிக்கும். நெத்தி போட்டு தலை இந்த உச்சந்தலை வலிக்கும் மட்டும் சொல்லுங்க. நெத்தி போட்டு உச்சந்தலை வாங்க நீங்க அடிக்கடி வருவாங்க. என்ன உங்களுக்கு அடிக்கடி தலை வலிக்குது. அடிக்கடி என்ன பண்றீங்க? பூஜை பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். அப்படியே வாங்க உங்க என்ன வலிக்குது? பாத்தீங்களா இங்க காமிக்கிறாரு இப்படி காமிக்கிறாரு. என்ன சார் இது? என்ன சக்கரா இது? ஆஞ்ச சக்கரா. இது கிரௌன் சக்கரா. ஏன் ஒரு அணி உள்ளுக்கு வரும் உள்ளுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீங்க வைக்கிறீங்க இங்க வைக்கிறீங்க. சரியா? வேற வேற போட்டு இங்க வைக்கிறீங்க இங்க வைக்கிறீங்க. எல்லாம் இங்க வைக்கிறீங்க. அந்த ஆஞ்ச சக்கரா புரியுங்களா? இவருக்கு வந்துட்டு எவ்வளவு நாள் வலிக்குது? 3 நாள். அது கொஞ்சம் வலிக்குது. 3 நாள் இங்க போறீங்க. 3 நாள் வீடுங்களா? ஒன்று ரெண்டு உங்களுக்கு 2 கனெக்ஷன் வருது. 2 கனெக்ஷன் வருது உங்களுக்கு. உங்க வலி 10 சரிங்களா? கண்ண முடியுங்க. பண்ண மாதிரி கண்ட்ரோல் கூடாது. சரி கண்ணுங்க இது புரியுங்க. பக்கத்துல முதல்ல லைக் பண்ணுங்க. இந்த வலியை எப்படி குணப்படுத்துறாங்க பாருங்க. இத கத்துட்டு நம்ம செய்யலாம். புரியுங்க. சரி ஒண்ணு பண்ணா புரியுங்க. கான்டெக்ட் போயிடுச்சு. கண்ணை எடுத்து தரல உள்ளங்க. வலி எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் எவ்வளோ? 10ல இருந்து 0 எவ்வளோ? 10ல இருந்து 0 எவ்வளோங்க? 10ல இருந்து 0 எவ்வளோ? 10ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க வரவங்க 10ல இருந்து வருவீங்க. வலிங்க மூட்டு வலி அது கை வலி அந்த குறைய போய் சொல்லணும். 0னா வலியானு போச்சுட்டாங்க. சரிங்களா? 8 குறைஞ்சிருக்கு. இல்ல பூச்சிட்டு சொல்லுங்க. பாடி மைண்ட் அண்ட் சோல். பாடி மைண்ட் அண்ட் சோல். பாடியை பார்த்துக்கணும். மைண்டு சொல்லுது எவனை சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இதை வந்து அந்த குருவை ஃபாலோ பண்ணு சொல்லுவாங்க. அது மைண்ட். என்ன பாடி எவ்வளோ? நம்பர் 2 யார் ஹீல் பண்றா? நான் ஒன்றும் செய்யல. வானம் ஒரு பேர் இந்த அறிக்கையை மட்டும் கொடுத்தாங்க. அவ்வளோ பார்க்கல. பாத்தீங்களா? யார் பண்ணா? ஆத்மா. யார் ஆத்மா? உங்க ஆத்மா. உங்க நம்பர் இல்ல. உங்க நம்பர் இல்ல. ஃப்ரைட் ஏறிங்க. என்ன கேட்கலாம் உங்கள்கிட்ட?
ட்ரெயின் ஏறிங்க டிக்கெட் வைங்க என்ன கேட்கலாம் அவங்க ஆதார் நம்பர் கேட்கறாங்க அதான் உங்க நம்பரு சீட் நம்பர் கேட்கறாங்க ஆதார் நம்பர் அதான் உங்க நம்பரு எனக்கு நம்பருக்கு மலேசியா நம்பரு உங்களுக்கு இந்தியா நம்பரு எல்லாரும் அதை பார்த்து முடியுமானே அது உடல் இந்த உடல் ஆத்மாக்கு நம்பர் இல்லை இறைவன் நம்பர் கொடுத்துருப்பாரு இப்ப நீங்க நான் மலேசியா சாரிங்க என்ன கேப்பா பாஸ்போர்ட் அது இல்லையா அந்த பாஸ்போர்ட் எங்க பாஸ்போர்ட் கேப்பா பாப்பா பாப்பா சில அப்பா உள்ள போடுவான் அப்புறம் விசா தேவைப்படுது ஆமாங்க அதான் வெளியூர் போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவை ஓகே நம்பர் இல்ல ஆனா வழி நம்பர் 0 ஒண்ணுமே இல்லை மேடம் நம்மள எழுத்து ஒண்ணு இல்லை இதுதான் ஒயிட் மேஜிக் வெண் மந்திரம் உங்க பேருக்கு கூட இங்க வலிக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த குரு என்ன பண்ணுவான் கையை நேரம் விழிப்பான் என்ன பண்றான் மேடம் டவுன்லோட் பண்றான் எனர்ஜிய நேரம் உள்ளுக்கு போகுது நீங்களே போயிட்டு குருஜி கை வைன்னு சொல்வீங்க நல்லா கை வைப்பான் நீங்க சந்தோஷமா குருஜி குத்துறாரு நினைக்கிறீங்க காலை உழுவீங்க அப்புறம் உங்க கோயில் போனாக்கா தொப்பி வைப்பாங்க என்ன மேடம் என்ன தொப்பி பெருமாள் தொப்பி அது தொப்பி வைப்பாங்க ஒரு கியூ இருக்கும் தொப்பி அப்புறம் துருப்பீங்க தொப்பி இருப்பீங்க இதெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க ப்ளீஸ் பி கேர்ஃபுல் எல்லாரும் முடியாது சரி ஆத்மால வலிக்கும் ஏதோ ஒரு மனுஷன் சந்திச்சேன் யாரோ கொடுப்பாங்க அல்லது வாட்ஸ்அப்ல பணம் அனுப்பிடுவாங்க கூலி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க அது மனுஷன் சொல்ல ஓகே தேங்க்யூ உங்களுக்கு மேடம் புக்கு வேற வச்சிருக்கீங்க எப்படி மேடம் அவங்க எவ்வளவு வருஷம் படிக்கிறது 6 வருஷமா படிங்க ரொம்ப படிப்பீங்களா படிங்க சரி குறைக்குது ஏதோ தப்பு பண்றீங்க மேடம் தப்பு பண்றீங்க போய் மாத்துங்க தப்பு இப்ப நம்ம எவ்வளவு 15 எவ்வளவு அவங்க சொல்ல கூட படிக்கல சும்மா ஒரு வரி தான் படிச்சாங்க அவங்க சொல்ல அந்த ஆத்மா படிக்கும் இந்த ஆத்மா வந்து அவங்க சொல்ல படிக்கல சார் அதான் உங்களுக்கு புரியணும் அவங்க ஆத்மா வந்து எல்லாமே தான் நாளைக்கு நீங்க செத்து போகும்போது என்ன மேல போகும்போது ஆத்மா ஆனா அது போகாம உங்களுக்கு முடிச்சு வச்சிருக்கோம் என்ன முடிச்சு வச்சிருக்கோம் மைண்ட் என் புள்ளி பாக்குறீங்க என் வீடு யார் வந்து விற்க போறானோ என் சொத்து எல்லாம் சரியா பிரிக்கிறீங்க சொத்து புரியா இந்த படத்தை அந்த மாஸ்டர் பாத்தீங்களா மேடம் இவ்வளவு ஆள் ஃபியூச்சருக்கு போக முடியாம ஒரு கேர்ள் பாப்பா மனசுல அவன் கேர்ள் எடுத்துப்பான் படத்தை அவளை வச்சிருப்பான் அவளை படத்தை வச்சிருப்பான் இவனை படம் வச்சிருப்பான் இதெல்லாம் உண்மைகள் ஆனா அது பார்க்கறது சினிமா மாதிரி பார்த்து மறந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப உண்மைகள் இருக்கு மேடம் யாரும் புரிய மாட்டேங்குது மேடம் அது அது 10 தடவை சொல்லிவிட்டாங்க இருக்கும் காப்பாங்க நான் என்ன முஸ்லிமோட பாருங்க சொல்லுவாங்க அவங்க சொல்ல முடியாது சில பேர் கனவு சொல்லுவாங்க நம்மளுக்கு புரியாது இந்த ஆத்மாலாம் மாட்டிட்டு இருக்கு எவ்வளவு ஆத்மா மாட்டிட்டு இருக்குது சரி இந்த என்ன சத்தம் இருக்கு மேடம் மேடம் என்ன சத்தம் இருக்காங்க 2016 இருக்காங்க கிளாஸ்ல பரவாயில்ல சார் 500 பேருக்கு முதல்ல வந்து 15-20 பேர் தான மீடியேட் ஆளுக்கு 4 பேர் அவங்க சேர தேவையில்லை நிதிச்சு தேவையில்லை பாடு உட்காந்துருக்காங்க மேடம் எல்லாம் பொங்கல் உங்க சாப்பிட்டு போயிடுவாங்க பார்த்து மேடம் பார்த்து மேடம் 0 எவ்வளவு கஷ்டப்படுறாங்க
கொஞ்சம் சொல்றது புரியுங்க. சும்மா அங்கங்க ஓடிட்டு இருக்காதீங்க. சும்மா போற இடத்துல கை கட்டாதீங்க. எல்லாம் கொஞ்சம் போய் கொண்டாடாதீங்க. பார்த்து செய்யுங்க. கை கட்டாங்க அப்படியே மாட்டிக்கிறீங்க. அப்படியே உள்ள மாட்டிக்கிட்டு இடத்துல மாட்டிக்கிறீங்க. ஒரு கோயில் ஒரு கை, அதுக்கப்புறம் பச்சை கையில் இருந்து பச்சை கையில் இருந்து செங்கல் கையில் இருந்து என்ன நினைச்சிருக்கலாம். அதாவது ஒரு ஈஸியா செயல்படுத்தி போற ஒரு விஷயத்தை எங்கேயும் போய் லாக் ஆயிட்டு நிறைய விஷயத்தை பண்ணி பிரச்சனை ஜாஸ்தி பண்ணிக்கிறோம் ஒரு ஆதத்துல தான் சார் சொல்லிட்டே இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா கால ஒரு கருவு கையில் ஆமா சார் இப்போ ஒரு காலம். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. பார்த்து போங்க.